ஹலோ அன்புள்ளவர்களே, டோல் ஒல்லைக்கு வரவேற்கிறேன் மற்றும் மீண்டும் ஒரு XXL wool patchwork வரவேற்கிறேன். இங்கே நான் ஒரு தலையணையை வச்சுள்ளேன். நானும் இது முழுவதும் குரோஷே செய்ய முயற்சிப்பேன். இங்கே இந்த XXL கம்பெனி இருக்கு. நீங்கள் ஏற்கனவே எனது கடந்த வீடியோக்களில் ஒன்றில் கண்டிருக்கலாம். It's best schon met Fripp eindje portal physics மற்றும் in iwe eindje ஊசிய and இந்த கொழுசப்பந்துகள்ல நான் இதை சுயமா ரைட் ஹேண்ட் ஹாவது கிராம் உருட்டினேன். இந்த பொருளில முன்னாடி நான் 2 உண்மையில கொண்டுள்ளேன். எவ்வளவு தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ப முதல்ல ஒண்ணு முயற்சிக்கிறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்படலாம். நீங்க ஆக்சஸ் இங்க பாக்குறீங்க. அது முழுவதும் உண்மையிலேயே பெரியது முதல்ல ஒரு செயின் ஸ்டிச் செஞ்சுறேன். இது இங்கே ஒரு பக்கத்தை மூடுக. எனவே das är för kattruff på den கொஞ்சம் இறுக்கமா இழுத்து அப்ப ஒரு காற்று முடிச்சு 2 3 முக்கியமானது 5 நீங்களும் பாக்குறீங்க. நான் கயிறுகளை கையால் மோசமா வச்சிருக்கிறதாகவும் அதனால் பஸ் தான் நான் அதை உண்மையில் ஊசியின் சுற்றிலும் வைக்கிறேன். 6 7 இருக்கின்றன. ஆனா அது போதுமானது அல்ல. என் கணக்கில் பரந்த அளவில் 10 காற்று பொறிகள் இருக்கும். 9 ஆம், அதுக்கும் நல்ல முடிவை அளிக்குது. அது எனக்கு பொருந்துகுது. எனவே அது ஒரு முறை கடந்து செல்லுகிறது. வாழ்க்கைக்காக ஒரு சல்லிக்கூடைய எடுக்கும்போது நான் அதை இவ்வாறு பண்றேன். பின்னர் நான் திரும்பி உறுதியான குச்சிகளில் பின்ன தொடங்குகிறேன். பின்னர் ஊசியில் உள்ள 2 கூடுகளிலும் நம்பர் 1 வழியாக நுழைவோம். கீழத்திரண்டும் வழியாக மீண்டும் அதே மூடி. நீங்க பாக்குறீங்க இது விரைவில் குறைவா பெருசாகும். மறுபடியும் தொடரவும் மற்றும் மூலம் நான் விரைவில் மீண்டும் தொடக்கத்துக்கு வர. உண்மையில நான் இங்க பண்ற கண்ணிகளை அவ்வளவா இல்ல. இது அப்புறம் இங்கே ஒரு முறை கவரும். நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகா இருக்கும். மற்றும் இப்ப நான் கடைசியில இருக்கிறேன். மாஷா மற்றும் அது கடைசி முடிச்சு. இங்கே நான் ஆரம்ப நூலையும் வைத்திருக்கிறேன். மீண்டும் இந்த முடிச்சில் நுழைகிறேன் வாலம் மூலமாக. இதனால் இந்த பக்கம் இங்கே மேலும் பின்புறம் அதாவது கீழ்ப்பகுதியில மீண்டும் ஒரு முறை ஊசியை நுழைக்கிறேன். மேலும் அந்த பக்கத்தையும் மீண்டும் ஹேக்கிள் செய்கிறேன். இதன் மூலம் எனது தலையணைக்கு ஒரு முன்புறமும் பின்புறமும் உருவாக்கியுள்ளேன். எனது அடித்தளத்தை அமைக்க முடியும். நான் அதை வருஷங்களில் தொடர்ந்து பின்னலாம். நீங்க பாக்கினீங்க நான் கீழே அடிப்படையில சுற்றி உள்ளேன். இங்கே நாம் விரல்களால் கொஞ்சம் இழுத்து எடுக்க முடியும். இது பேயான்ற குத்துக்களின் இடம். நான் எனது விரல்களால் இப்போது செல்கிறேன். நான் இங்க கூட கொண்டுள்ளேன். நான் இறுதியில் ஒரு கூடுதல் சல்லிக்குடையையும் செய்கிறேன். இதன் மூலம் பக்கங்களை இணைக்க முடியும். மேலும் அதிகரிப்புகள் இன்றி வட்டங்களில் பின்னுகின்றன. எனவே இங்கே நீங்க ஆஷப்ரியா ஒரு முறை காண்கிறீங்க. நான் இப்போது அதிகரிப்புகள் இன்றி தொடர்ந்தால்
இங்கே சிம்பிளா சொல்லிடுங்கள், எனது உறுதியான சிக்கல்களை நூலினால் பின்னுவது. இது ஒரு குகையாக இங்கே சேர்க்கப்பட்டு என் தலையணை பின்னர் இதில் அடங்கும். வேணா அதுக்கு முன்பு இப்போது இங்கு தொடங்குவோம். சுற்றிலும் என் அடிப்படையை நான் விளக்குவேன். இதில் எப்படி உண்மையில் நல்லா காண முடியும் ஒரு உச்சி போல் அல்லது பின்னர் ஒரு குஷன் எவ்வாறு வரும் அப்படின்னு. இப்ப அந்த ஃப்ரைஸை கம்பளி உருளையா விழிக்கிறேன். பின்னர் இது திட்டு முடிச்சுகளால் தொடர்கிறது. மேலும் இந்த முடிச்சு பாதையில் எப்போதும் சுற்றி வருகிறது. இது இப்போது முழுவதுமாக ஒரு சுற்றை நிறைவேற்றுகிறது. நான் உங்களை இங்கு உள்ளே மேம்படுத்துதல். ஒரு கிழங்குக்கு பின் அது இப்படி தெரியுது. நாம் மேலும் அதிகரிப்புகளை செய்யாததால் உருவான இந்த சிறப்பை கொண்டுள்ளோம். நான் இந்த தலையணையை உள்ள வச்சு பார்க்கும்போது அது எப்படி தோணுக்குதுங்கிறத நான் பார்க்கிறேன். எனவே நான் இதுவரை அதன் அறையை மூடும் வரையில் பெற்றுள்ளேன். நான் சொன்னது போல அதே நீளத்துல இன்னும் ஒண்ணு கொஞ்சம் குறைவு பாதியை விட, ஆனா இது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இங்கே நீங்க ஏதோ அதை பார்க்கலாம். நான் அதோட வடிவமைப்பை ரொம்ப ரசிக்கிறேன். நான் நிறத்தையும் விரும்புறேன். நான் இதை மீண்டும் தொடர்வேன். நான் இங்கே அடுத்த பட்டாசை எளிதில் கற்றுவன்றேன். நீங்க பாக்குறீங்க இது உண்மையில நல்லா ஒட்டி கொள்ளுது. இது இங்க ஒப்ப ஃபிளன்ஸ் பகுதியாவே உள்ளது, அது வெளியே நிக்குது. ஆக இங்க அடுத்த முடிச்சோடு தொடர்குது. இங்கே எனக்கு ஒரு சிறிய முடிச்சு உள்ளது, ஆனா அது உள்புறமா இருக்கும், முற்றிலும் புறக்கணிக்கப்படலாம். மேலும் நான் இப்பொழுது தொடர்ந்து கேட்கிறேன். முறையுடன் மீண்டும் இங்கே வந்துள்ளேன். இது முற்றிலும் சதுரமாக ஆகவில்லை. திருப்பி அசிமா உயர்ந்துள்ள விட அகலமா இன்னும் சில நீளம் கொண்டுள்ளது. அதை இப்ப தொடர்ந்து நூல் போதுமானது இல்ல. எனவே நான் இப்போது அதை எளிதாக ஹூக் செய்ய போகிறேன். மேலும் தலையணை முன்னதாக வரும். இங்கே ஒரு முறை ஹூக்கை எடுத்து முன்னால் எடுத்துக்கொள்ளவும். ஆக இப்ப வித்தியாசமா காண முடியும் அந்த விஷயம். அது ரொம்ப சற்றென நெருக்கமாக ஆகிட்டது. வெள்ளைய கிட்டத்தட்ட தெரிய விடும். ஆதரவு குஷன் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. இது இங்கே கொஞ்சம் திணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நான் இப்போது இதன் மேல் புறத்தை மூடுகிறேன். Hoek மேலும் நான் இங்கே சில நூல் மீதம் உள்ளது. போதாது, இன்னொரு முழு வரிசையையும் குறுக்கிட மேலும் ஒன்று செய்வதற்காக இங்கே ஒரு தடவை மாற்றம் மற்றும் நான் இப்பொழுது இரு பக்கங்களின் ஊடாக இழுக்கிறேன். மற்றும் பின்னர் இங்கே அடுத்த மேசை இரு புறங்களும் கோக்கியை சுற்றிலும் வைக்க மற்றும் ஊடா. இது தற்போது ஹேக்லிங் போல உணரல, வழக்கம் போல உண்மையில் உள்நாட்டு இல்ல.
நீங்க நான் இப்போ அதை எப்படி மூடுறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க இது அப்படியே நான் இங்கே உண்மையில உச்சி நுனியை அடைந்து விட்டேன். பின்னலை ஒரு முறை உண்மையில் பெரியதாக வெளியேற்ற நான் அதை இங்கு உடனடியாக சிறிது நெய்யலாம் மற்றும் சிறிது கூடுதலாக மறைக்கலாம். திருப்பினா அந்த தலையணை இப்ப சேருது உண்மையில தடிமனான மச்சிகள். நான் என் விரல்களை இங்க கொஞ்சம் வைக்கிறேன். ஆகவே உண்மையில வந்து தடிமனானது அப்படின்னு என் தம்பி நிஜமாவே பெரிய கம்பளி. இந்த மெத்தை அழகான வடிவம் பெற்றுள்ளது. இத பாருங்கள். அதனால் அது அளவில் இப்படி தோன்றுகிறது. உண்மையில் அது சதுர வடிவம் ஆகும். இது முற்றிலும் சதுரமா இல்லை. ஒரு வரிசை கூடுதலா இருந்தால் அது முழுவதுமாகிவிடும். சதுரமா இருந்தது. ஆனா சின்ன தலையணையை எப்படியோ அதில் வைத்தேன். அது அழகான பருமனை பெற்றிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றும் நன்மை கொண்டாட்டம் தந்திருந்தால் மேலே உள்ள பொத்தானை அழுத்தி குழு சேரவும் செயல்படுத்தவும் அடுத்த மாதம் அப்போது வரை விடைபெறுகிறேன். பிரியாவிட